தன்னுடைய 71வது வயதில் இந்தியாவின் தமிழகத்தின் தேமுதிக என்கின்ற ஒரு கட்சியின் தலைவரும் சிறந்த நடிகரும் உலகில் அனைவராலுமே கூறப்படுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களாலும் உச்சரிக்கப்படுகின்ற புரட்சி கலைஞர் என்கின்ற அந்த வசனத்தோடு அந்த வாக்கியத்தோடு அதுவும் தாண்டி நல்ல மனிதர், உதவி என்று கேட்டால் யாருக்கும் இல்லை என்று கூறாத ஒரு மாமனிதர், அதுவும் சிவந்த கைகள் என்று அவருடைய கைகளை கூறுவார்கள். யார் பசியோடு வந்தாலும் முதலில் உணவை வழங்கிவிட்டுதான் அவரிடம் பேசுவாராம். அந்த அளவிற்கு சமூக சேவையிலும் உதவியிலும் தன்னிகரற்ற ஒரு மிக முக்கியமான மனிதர் என்கின்ற ஒரு பெயரை இந்த உலகிற்கு பொறித்தவர். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக கொடுத்து சிவந்த கைகள் என்று அவரை கொண்டாடும் அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுமே அவரை கொண்டாடி தீர்க்கும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நொடிகளும் எமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேமுதிகவினுடைய தலைவராக அரசியல் களத்திற்குள்ளே 2005ஆம் ஆண்டிற்கு பிறகு அவர் உள்நுழைந்திருந்தாலும் கூட அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது சினிமா துறை போல 40 வருடங்களுக்காக இந்த மக்களுக்காக எப்படி சினிமா துறையில் சேவை செய்தாரோ அந்த 40 வருடமுமே அரசியலிலும் அவர் சேவை செய்திருந்தார். அன்றே மக்களுக்காக பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை தெரிவித்து சினிமா உலகில் அனைவரையுமே இன்னும் ஒரு பக்கம் சினிமாவின் ஊடாக இந்த உலகை நாங்கள் மாற்ற முடியும், எமது சமூகத்தை நாங்கள் சீர்திருத்த முடியும். அதே நேரத்தில் தேச பற்றினுடைய உண்மையான முக்கியத்துவத்தை எமக்கு எடுத்து கூறிய மகான் தான் இந்த விஜயகாந்த் அவர்கள். அவரை புரட்சி கலைஞர் என்று கூறுகிறார்கள், கல் அழகர் என்று கூறுகிறார்கள். அவருக்கு வழங்கிய பட்டங்களை எல்லாம் தாண்டி இவரை போன்றதொரு நல்ல மனிதரை பார்த்துவிடவே முடியாது என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய ஒரு மனதான கருத்தாகவும் மாறியிருக்கிறது. அப்படி சினிமா துறையிலும் சரி, அரசியலிலும் சரி, அல்லது அவரோடு பழகியவரும் சரி, அவரை பற்றி கேள்விப்பட்டவர்களும் சரி, அவரை புகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இமயம்தான் சரிந்திருக்கிறது. யாருமே எதிர்பாராத ஒரு தருணத்தில் உடல் நல கோளாறினால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய 71வது வயதில் மரணமடைந்திருக்கிறார்கள். அவருடைய இறுதி கிரியைகள் கடந்த வெள்ளிக்கிழமை முற்றுமுழுதாக இந்த உலகை விட்டு இந்த 2023ஆம் ஆண்டில் எமக்கு மறக்க முடியாத ஒரு சோகமாக பதிவாகி இருந்தது. உண்மையில் அவர் கடந்து வந்த பாதை தான் என்ன? யார் இந்த விஜயகாந்த்? புரட்சி கலைஞர், கல்லழகர். அதே நேரத்தில் அவரை பற்றி கூறுகின்ற, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பட்டங்களையும் அவர் எப்படி பெற்றார்? மக்களினுடைய மனதில் நீங்காத இடம் பிடிக்கும் அளவுக்கு சமூக சேவையினூடாகவும் அவருடைய திரைப்படங்களினூடாகவும் அரசியல் பயணங்களினூடாகவும் அவர் எமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் என்ன? அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் ஆரம்பம் முதல் இறுதி பயணம் வரை அனைத்தையும் நாமும் தெரிந்து கொள்வோம். காலம் சென்ற தமிழக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்தின் இறுதி கிரியைகள் நேற்று மாலை இடம்பெற்றது. லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் சந்தன பேலையில் கேப்டன் துயில் கொண்டார். நீண்ட நாட்களாக சுகையினமுற்றிருந்த கேப்டன் விஜயகாந்த் கடந்த வியாழக்கிழமை சென்னையில் உள்ள மியன்டர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் ஏற்கனவே அவருடைய நுரையீரலில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு ஆகிய விடயங்களோடும் வயது மூப்பு காரணமாகவும் ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்புகளாலும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி வியாழக்கிழமை அதிகாலை தனது 71வது வயதில் உயிரிழந்தார். தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் நல்ல மனிதனாகவும் அனைத்து மக்கள் மத்தியிலும் நீங்காத இடம் பிடித்திருந்தவர். எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை, எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல. அது கிடைச்சா எனக்கு போதும். எவ்வளவு பேர் இருக்க? இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி, இதுதான் நடிகர் விஜயகாந்தின் இயற்பெயர். தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர்சாமி என்ற அரிசியாலை முதலாளியின் மகனாக பிறந்தார். நடிப்பதற்காக சென்னை வந்த பிறகு தனது பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். சினிமா வாய்ப்பு இவருக்கு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் கிடைத்தது. அவரது முதல் படம் 1979ஆம் ஆண்டு M.A. காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை. அவரது சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. இந்த திரைப்படம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என
பல மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டது. அதன் பிறகு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராகவும் மாறினார். புலன் விசாரணை, சேதுபதி IPS, சத்ரியன், கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல, தவசி, ரமணா என இதுவரை 150 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் விஜயகாந்த். தமிழ் சினிமா வாழ்க்கையில் 54 புதிய இயக்குனர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த். உலக சினிமாவில் இது போன்றதொரு சாதனையை யாருமே செய்திருக்கவில்லை. அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பளித்தவர் என்ற பெருமை அவரையே சாரும். திரைப்பட கல்லூரி மாணவர்களுடனான இவரது கூட்டணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்தது. 1986ஆம் ஆண்டு வெளியான ஊமை விழிகள் எனும் திரைப்படத்தில் அப்போதைய நடிகர்கள் பலரும் நடிக்க தயங்கிய DSP தீனதயாளன் என்ற காவல்துறை அதிகாரி வேடத்தில் திரையில் தோன்றி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். தனது இமேஜ் பற்றி கவலைப்படாமல் சற்று வயதான வேடத்தில் இந்த படத்தில் அவர் நடித்திருந்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்தது. தொடர்ந்து திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றி உழவன் மகன், செந்தூர பூவே, காவிய தலைவன் போன்ற திரைப்படங்களையும் நடித்து கொடுத்தார். நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்களில் அதிகம் பேசப்படுவது அவரது சண்டை காட்சிகளே. பல திரைப்படங்களில் தனக்கு டூப் வேண்டாம் என மறுத்து சண்டை காட்சிகளில் அவரே நடித்துள்ளார். சண்டை காட்சிகளில் தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கியிருந்தார் விஜயகாந்த். இதற்கு பின்னால் ஒரு முக்கிய கதையும் காணப்படுகிறது. நாளை உனது நாள் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் அவருக்கு டூப் போட்ட ஒரு ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு இனிமேல் எனக்கான சண்டை காட்சிகளில் நானே நடித்துக் கொள்கிறேன் என்று முடிவெடுத்திருக்கிறார் விஜயகாந்த். இதற்காக பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் அவர் மேற்கொண்டுள்ளார். தனது பெரும்பாலான படங்களில் டூப் போடாமல் நடித்ததால் பலமுறை இவருக்கு தோள்பட்டை இரக்கமும் ஏற்பட்டுள்ளது. 1984ஆம் ஆண்டு விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதொரு ஆண்டு. அந்த ஒரு ஆண்டில் மட்டும் விஜயகாந்த் நடித்த 18 திரைப்படங்கள் வெளியாகி இருந்தன. உலகில் மிக சில நடிகர்களுக்கே இந்த சாதனை உள்ளது. கமல் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் என்ற தலைமுறை உருவான போது அதற்கு இணையாக தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர்தான் விஜயகாந்த். தனது பல படங்களில் நீண்ட உணர்ச்சி பூர்வமான வசனங்களை தன்னுடைய பாணியில் ஒரே டேக்கில் நடித்து முடிக்கும் திறமை கொண்டவர். நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு. இந்த காசி விஸ்வநாதனை படைச்சிருக்கேன். ஏன் சார் கேட்கக்கூடாது? இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு. கேள்வி கேட்க உரிமை இல்லையா? தப்ப தட்டி கேட்க கூடாதா? தமிழ் சினிமாவில் வசனங்களை எழுதி புகழ் பெற்றவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்றால், அந்த வசனங்களுக்கு தனது உச்சரிப்பாலும் நடிப்பாலும் திரையில் உயிர் கொடுத்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் என்றால் அது விஜயகாந்த் தான். திரைப்படங்களில் அநியாயத்தை தட்டி கேட்கும் இடத்திலோ, சமூக அவலங்களை கண்டு பொங்கும் காட்சிகளிலோ முகத்தில் கோபம் கொப்பளிக்க, கண்கள் சிவக்க, உணர்ச்சி பூர்வமாக அவர் பேசிய வசனங்கள் ரசிகர்களை கட்டி போட்டன. குறிப்பாக நீதிமன்ற காட்சிகளிலும் காவல்துறை அதிகாரியாக வரும் காட்சிகளிலும் அவர் பேசிய வசனங்கள் இன்றளவும் பேசப்படக்கூடியவை. தம்பிங்க என்ன பண்றாங்க? பெரிய தம்பி முத்து இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்கான். சின்ன தம்பி செல்வம் பட்டணத்துல டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சக்சஸ் ஆனது. இல்லேன்னு வரவங்களுக்கு இல்லேன்னு சொல்லிடாதீங்க. மொத்த கலெக்டர் 30 பேர், முனிசிப் கோர்ட் 409, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 30. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும். இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. சத்தம் போட்டு பேசாத. இது தர்மாவோட கோர்ட். மன்னிக்கணும். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. விஜயகாந்த் திரைப்பயணத்தில் குறிப்பிடத்தக்க படங்களில் ஒன்றாக அமைந்தது ரமணா எனும் திரைப்படம். விஜயகாந்த் படம் என்றாலே 8 பக்க வசனம் கொண்ட காட்சிகள் கட்டாயம் என்பது எழுதப்படாத விதியாகவே இருந்த காலகட்டத்தில் வெளியான இத்திரைப்படம் விஜயகாந்த் நடிப்பில் மற்றொரு பரிணாமத்தை வெளிப்படுத்தியது.
உணர்வு பூர்வமான வசனங்களை பேசி பேசியே ரசிகர்களை கவர்ந்த விஜயகாந்திற்கு இந்த திரைப்படத்தில் பெரிய அளவில் வசனங்களே கிடையாது. படம் முழுவதும் அதிகம் பேசாத பேராசிரியராகவே விஜயகாந்த் வலம் வருவார். ஆனாலும் ஒரே ஒரு இடத்தில் புள்ளி விவரங்களுடன் விஜயகாந்த் பேசும் வசனம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது. பணம், எல்லாத்துக்குமே பணம். கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒலிம்பிக்ல எத்தனை தங்க பதக்கம், எத்தனை வெள்ளி பதக்கம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்தியாவுல மட்டும்தான் பதக்கப்பட்டியல இந்தியா பேராவது வராதான்னு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்போமே. ஏன் இங்க திறமசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்தி இருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்ப ஏன் இல்ல? பணம், லஞ்சம், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த போராட்டம் மாணவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடந்த போராட்டம் இல்ல, மாணவர்களுக்கும் நடந்த போராட்டம். ஒரு அரசியல்வாதியோ ஒரு தீவிரவாதியோ மாணவனா இருந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு அதிகாரி நிச்சயமா மாணவனா இருந்தே ஆகணும். அவர்கள் நேற்றைய மாணவர்கள், நீங்கள் நாளைய அதிகாரிகள். இங்க இருக்கிற நீங்க தான் நாளைக்கு தாசில்தார், கலெக்டர், எஸ்பி எல்லாமே. உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். கமல், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக் என அப்போது இருந்த முன்னணி நடிகர்களுக்கு கூட 100வது படம் என்றாலே தோல்விதான். ஆனால் நடிகர் விஜயகாந்திற்கு 100வது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. 1991ஆம் ஆண்டு RK செல்வமணி இயக்கத்தில் வெளியான கேப்டன் பிரபாகரன் எனும் திரைப்படம் வெள்ளி விழாவை கொண்டாடியது. அந்த திரைப்படத்திற்கு பிறகு சினிமா துறையிலும் ரசிகர்கள் மத்தியிலும் கேப்டன் என்றே அவர் அழைக்கப்பட்டார். விஜயகாந்த் 1991ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் நடிகர் சங்க தலைவரான போது நடிகர் சங்கமானது மிகப்பெரிய கடன் சுமையில் காணப்பட்டது. அதனை வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் அந்த கடன்களையும் அடைத்தார். அத்தோடு மட்டுமல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகை பணத்தை வங்கியில் வைப்பு செய்தார். 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சகட்டத்தில் இருந்த போது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவிற்கு மின்சாரம் இல்லை என்ற போராட்டத்தை தமிழ்நாட்டின் நெல்லையில் நடத்தினார். அங்க தீர்த்து வைக்கிறதுக்கு யாரு? இங்க உடனே நடிகர்களும் திரையுலகத்தை சேர்ந்த உண்ணாவிரதம், அங்கேயும் உண்ணாவிரதம். அதை எடுத்து காட்டுறதுக்கு இங்கேயும் டிவி இருக்கு, அங்கேயும் டிவி இருக்கு. உடனே மாத்தி மாத்தி வியாபாரம் தான் இருக்கே தவிர யாரும் தண்ணி வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு இங்க யாரும் இருக்கா? தண்ணி வாங்கி கொடுக்கறங்கிற தைரியம் எங்க இருக்கு? எங்க மத்திய அரசு கொஞ்சம் கேட்போம். என்ன கேக்குறீங்க? மத்திய அரசுக்கு உத்தரவு போடணும். அதை செஞ்சாலும் உருப்படுமே தவிர இல்லைன்னா நம்ம இப்படியே மேடை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதான், நடிகர்லாம் கூட வேண்டியதான், அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதான். இயக்குனர் S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் நடிகர் விஜயின் நடிப்பில் 1993 வெளியான திரைப்படம் தான் செந்தூர பாண்டி. இந்த படத்தில் விஜய்க்கு அண்ணாவாக கௌரவ வேடத்தில் தோன்றியிருப்பார் நடிகர் விஜயகாந்த். அதேபோல் 1999 பெரியண்ணா என்ற திரைப்படம் அப்போது வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சூர்யா நடித்த திரைப்படம் இது. அதிலும் ஒரு கௌரவ வேடத்தில் தோன்றியிருப்பார் நடிகர் விஜயகாந்த். சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில் மாபெரும் மாநாட்டை நடத்தி அதில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற தனது கட்சியின் பெயரையும் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர அரசியலிலும் களமிறங்கினார். விஜயகாந்த் 2006இல் கட்சி தொடங்கிய பிறகு ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வந்தார். அந்நாளில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் வழியை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற முழக்கத்தோடு இன்று வரை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்திய வரலாற்றில் புதிய கட்சி ஒன்று முதல் தேர்தலிலேயே அதிக வாக்குகளை பெறும் அளவுக்கு மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்றிருந்த விஜயகாந்த் ஒரு சில வருடங்களிலேயே பிரதான கட்சிகளை ஓரம் கட்டி தமிழக எதிர்க்கட்சி தலைவராகவும் அமர்ந்தார்.
தமிழகத்தில் இலவச மருத்துவமனை, இலவச திருமண மண்டபம், ஏழை மக்களுக்கான நன்கொடை உதவி, இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டம் என அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே சென்றது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அவர் தமிழக முதல்வர் ஆசனத்தில் அமர்வார் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் உடல் ரீதியில் அவருக்கு ஏற்பட்ட தாக்கம் தமிழக மக்களின் அந்த எதிர்பார்ப்பை கடைசி வரை நிறைவேற்றவில்லை. சமீபத்திய ஆண்டுகளில் உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த விஜயகாந்த் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வந்தார். வீட்டில் குடும்பத்தினருடன் விஜயகாந்த் இருக்கும் காணொளிகளை அவ்வப்போது அவரது மனைவி பிரேமலதா வெளியிட்டு வந்தார். கடந்த மாதம் சென்னை மியாண்டட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் கடந்த 11ஆம் தேதி வீடு திரும்பியிருந்தார். அண்மையில் நடந்து முடிந்த தேமுதிக தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அதன் நிறுவன தலைவரான விஜயகாந்தும் கலந்து கொண்டார். உடல் நலிந்து போயிருந்த அவரை 2 பேர் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த காட்சி அரசியலை தாண்டி அனைவரையும் கலங்க செய்தது. அந்த கூட்டத்தில் தேமுதிகவின் பொது செயலாளராக பிரேமலதா தெரிவு செய்யப்பட்டார். நீ எங்கள் உள்ளத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மலை தூவிடவும் புகழ் வாடியவே. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று விஜயகாந்த் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. மூச்சு விடுவதிலும் சிரமம் இருப்பதால் வென்டிலேட்டர் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது என்று தேமுதிக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. சிறிது நேரத்தில் நிமோனியாவுக்காக அனுமதிக்கப்பட்ட அவர் வென்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தீவிர முயற்சியும் பலனளிக்காமல் அவர் இறந்துவிட்டார் என மருத்துவமனை சார்பில் அறிக்கை வெளியானது. இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அதன் பிறகு சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு ரசிகர்கள், தொண்டர்கள், நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் யார்? நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு கண்ணில் துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர். நடிகனா நீங்க இவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க, ஆனா ஒரு மனிதரா பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. இவங்களோட கடலுங்கிற பதில் சொல்றது அவர் மேல உயிரே வச்சிருக்கிறாங்க. நல்ல நடிகர் மட்டும் இல்ல, நல்ல மனிதர். பார்க்க முடியாது. சிங்கம் போல இருக்கும், சிங்கம் போல இருக்கும். ஷூட்டிங்ல எப்படி எல்லாரோட சரிசமமா பழகுவாரோ அப்படிதான் நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்திருக்கேன். நம்ம எதுவும் கொண்டு வரல, எதுவும் கொண்டு போகல. நம்ம சாகும் போது எவ்வளவு கூட்டம் வருதோ, எவ்வளவு மக்கள் வருதோ, அதுதான் நம்ம சமுதாயத்திலையும் நாட்டிலையும் வாழ்ந்ததுக்கு அர்த்தம். இந்நிலையில் இலங்கையிலிருந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானும் அங்கு சென்றிருந்தார். மக்களின் அஞ்சலியை தொடர்ந்து சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் கோயம்பேடு பகுதியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்திற்கு இறுதி கிரியைக்காக கொண்டு செல்லப்பட்டது. வழி நெடுகிலும் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க நின்று தமக்காய் குரல் கொடுத்த, பிறரின் கஷ்டத்தில் பங்கெடுத்த தலைவனை விழிநீர் அஞ்சலி செலுத்தி வழி அனுப்பி வைத்தனர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் எந்த திரைப்படத்திலுமே நடிக்கவில்லை. 6-7 ஆண்டுகள் எந்த நேரடி பொதுக்கூட்டத்திலும் அவர் மேடை ஏறவில்லை. இந்த இடைவெளி இருந்தும் தமிழகத்தை அவர் ஆளாத போதும் மக்களின் இதயத்தை அவர் ஆண்டு வந்தார் என்பதற்கு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த மக்களே சாட்சி. அவருக்கு பூரண அரச மரியாதையுடன் மரியாதை வெட்டுக்களும் தீர்க்கப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நடிகர்கள், தலைவர்கள் என இந்த உலகம் பலரை கண்டிருக்கிறது. மக்களின் இதயங்களில் என்றும் நீங்காத நினைவில் நின்றவர்கள் அதில் சிலரே ஆகும். எவரது உதவியுமின்றி சுயமாக சினிமா துறையில் முன்னேறி உச்ச நட்சத்திரமாக பரிணமித்து அதனை பணம் சம்பாதிக்கும் வழியாக மாத்திரம் கொள்ளாமல் இல்லாதோருக்கு உதவியளிக்கும் வழித்தடமாகவும் மக்களுக்கு சேவை செய்யும் பாதையாகவும் மாற்றி காண்பித்தவர் கேப்டன் விஜயகாந்த். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு பிறகு அவரது வழியில் மக்களுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய ஈகை குணத்தால் மக்கள் மனதில் வாழ்ந்த நல்ல தலைவனாகவும் நல்ல மனிதனாகவும் வரலாற்றில் இடம் பிடித்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய நாமும் பிரார்த்திப்போம்.